ரயில்வே துறையில் புதிய புரட்சியை ஏற்படுத்திய வந்தே பாரத் ரயில்கள் விமானங்களுக்கு இணையான அதிநவீன வசதிகளுடன் இந்திய மக்களிடையே அமோக வரவேற்பை பெற்றுள்ளனர். இத்தகைய சூழலில் பகல் நேர இருக்கை வசதி கொண்ட ரயில்களின் தேவை முழுமையாக பூர்த்தியானதைத் தொடர்ந்து சென்னை ஐசிஎஃப் ஆலையில் அதன் தயாரிப்பு பணிகள் அதிகாரப்பூர்வமாக நிறைவடைந்துள்ளனர். இந்த மைல்கல்லை தொடர்ந்து பொதுமக்களின் நீண்ட தூர பயணங்களை எளிதாக்க 50 புதிய ஸ்லீப்பர் வந்தே பாரத் ரயில்களை தயாரிக்க ரயில்வே வாரியம் தற்போது புதிய இலக்கை நிர்ணயித்துள்ளது. இந்திய ரயில்வே துறையில் மிக குறுகிய காலத்தில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய பெருமை வந்தே பாரத் ரயில்களே சேரும். உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட இந்த அதிநவீன ரயில்கள் இந்தியாவின் பொழுது போக்குவரத்து முகப்பையை முழுமையாக மாற்றியமைத்துள்ளனர். விமானங்களுக்கு இணையான சொகுசு வசதிகள், அதிவேக பயணம், உலகத்தரம் வாய்ந்த பாதுகாப்பு அம்சங்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைப்பதால் இந்திய மக்களிடையே இந்த ரயில்களுக்கு அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது. முக்கியமாக தானியங்கி கதவுகள், சுழலும் இருக்கைகள், ஜிபிஎஸ் அடிப்படையிலான பயண தகவல் அமைப்புகள் மற்றும் நவீன சிசிடிவி கேமராக்கள் போன்ற வசதிகள் நடுத்தர மற்றும் உயர் பிரிவு பயணிகளை பெருமளவில் ஈர்த்துள்ளனர். வார இறுதி நாட்களிலும் பண்டிகை காலங்களிலும் இந்த ரயில்களில் டிக்கெட் கிடைப்பதை குதிரை கொம்பாக இருக்கும் அளவிற்கு இதன் மவுஸ் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. இத்தகைய சூழலில் ஒட்டுமொத்த இந்திய ரயில்வே துறையும் பயணிகளையும் உற்று நோக்க வைக்கும் ஒரு முக்கிய மைல்கல் செய்தி தற்போது சென்னை பெரம்பூர் இணைப்பு பெட்டி தொழிற்சாலையான ஐசிஎஃப் வளாகத்தில் இருந்து வெளியாகியுள்ளது. இதுவரை நாம் பார்த்து ரசித்த பகல் நேரங்களில் மட்டுமே இயக்கப்படக்கூடிய இருக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில்களின் தயாரிப்பு பணிகள் அதிகாரப்பூர்வமாக நிறைவடைந்துள்ளன. இந்த திட்டத்தின் இறுதி இலக்காக நிர்ணயிக்கப்பட்ட 97வது வந்தே பாரத் ரயிலின் தயாரிப்பு பணிகள் ஐசிஎஃப் ஆலையில் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டு அது இப்போது முழுமையான வடிவத்தை பெற்றுள்ளது. இறுதிக்கட்ட சோதனைகள் அனைத்தும் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் இந்த 97வது வந்தே பாரத் ரயில் மிக விரைவில் ரயில்வே வாரியத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றனர். இது குறித்து ரயில்வே உயர் அதிகாரிகள் தரப்பில் சொல்லும்போது, இந்திய மக்களிடையே இந்த வந்தே பாரத் ரயில்களுக்கு கிடைத்துள்ள அமோகமான வரவேற்பு எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியும் உத்வேகத்தையும் அளித்துள்ளது. இருக்கை வசதி மட்டுமே கொண்ட 97 வந்தே பாரத் ரயில்களை தயாரிக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டது. ஊழியர்களின் அயராத உழைப்பால் தற்போது இந்த இலக்கை நாங்கள் முழுமையாக எட்டிப்பிடித்து சாதனை படைத்துள்ளோம். இந்த இறுதி ரயிலை இன்னும் சில தினங்களில் ரயில்வே வாரியத்திடம் முறைப்படி ஒப்படைக்க உள்ளோம் என்று பெருமிதத்துடன் குறிப்பிட்டனர். மேலும் தற்போதைய நிலவரப்படி பகல் நேர இருக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில்களுக்கான தேவை இந்திய அளவில் முழுமையாக பூர்த்தியாகிவிட்டதாக ரயில்வே துறை கருதுகிறது. இந்த அதிரடி அறிவிப்பை தொடர்ந்து இனி வரும் மாதங்களில் சென்னை ஐசிஎஃப் தொழிற்சாலை தனது அடுத்த பிரம்மாண்டமான இலக்கை நோக்கி நகரத் தொடங்கியுள்ளது. அதன்படி இனிமேல் இருக்கை வசதி கொண்ட ரயில்களுக்கு பதிலாக பொதுமக்கள் நீண்ட நாட்களாக ஆவலுடன் காத்து கொண்டிருக்கும் படுக்கை வசதி கொண்ட ஸ்லீப்பர் வந்தே பாரத் ரயில்களின் தயாரிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. இப்போதைய நீண்ட தூர இரவு நேர விரைவு ரயில்களுக்கு மாற்றாக அதிநவீன சொகுசு வசதிகளுடன் கூடிய இந்த புதிய ஸ்லீப்பர் வந்தே பாரத் ரயில்களை இயக்க விரிவான வரைபடங்கள் தயாராகி வருகின்றன. அடுத்த ஆண்டு இறுதிக்குள், அதாவது 2027ஆம் ஆண்டின் இறுதி காலகட்டத்திற்குள் மொத்தம் 50 அதிநவீன ஸ்லீப்பர் வந்தே பாரத் ரயில்களை தயாரித்து முடிக்க புதிய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய மாற்றம் இந்திய ரயில்வே வரலாற்றில் இரவு நேர பயணங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது.